யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், உக்ரைனோட, அமெரிக்காவோட சுவிட்சர்லாந்துல உட்காந்து பேசினாங்க. ஜெனிவா கன்வென்ஷன் மாதிரி பேசலாம் அப்படிங்கிறத போல பார்த்தாங்க. இந்த 28 பீஸ் பாயிண்ட் அமெரிக்கா கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி பேசியிருந்துக்கிறாங்க. இதுக்கு கவுண்டர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து கொடுத்ததா சொல்லப்பட்டு வருது. பாயிண்ட் 3, அமெரிக்கா இருக்கிறாங்களே, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, உக்ரைனை நாட்டோவில் சேர்க்கக்கூடாது, இது போல விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. அந்தந்த நாடுகளுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டோவில் சேருவாங்க. நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது நாட்டோ சார்ந்தவங்களை பொறுத்தது தான், அந்த நாடுகள் சார்ந்ததை பொறுத்த. இதெல்லாம் ரஷ்யா வந்து முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு அதை ரிஜெக்ட். உக்ரைனுக்கு கேரண்டி வேணும். உக்ரைன் நாட்டோவில் சேரணுமா இல்லையான்றது உக்ரைன் தான் டிசைட் பண்ணிக்கணும். நாட்டோ மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ரஷ்யா டிசைட் பண்ணக்கூடாது, அதுவும் ரிஜெக்ட். அது மட்டும் கிடையாது, நாட்டோ வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா உக்ரைன்ல ட்ரூப்ஸ் வச்சுக்க மாட்டோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எந்த ஒரு ட்ரூப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல தெளிவா சில மீடியாக்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க, அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது உக்ரைனோட விருப்பம் இருக்கக்கூடிய நாடுகளோட படைகள், உக்ரைனோட நட்பு நாடுகளோட படைகள் உக்ரைன் விரும்புனா உள்ள நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிறது போல அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. அதை பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அண்டர்லைன் பண்ணி சில மீடியாக்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க, இது இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல வந்து ட்ரூப்ஸ் இருப்பாங்க. அது நாட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய படைகளா கூட இருக்கலாம், உக்ரைனுக்கு விருப்பப்பட்டா இருப்பாங்க. அதனால அந்த பாயிண்ட் ரிஜெக்ட். அப்புறம் போலாண்ட்ல ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நாட்டோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நிப்பாட்டுவோம், எல்லா ஃபைட்டர் ஜெட்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். அப்புறம் அது மட்டும் இந்த கேப்பிங்லாம் வச்சுக்க கூடாது, அந்த கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பண்ணா ரிஜெக்ட் பண்ற மாதிரியான ஃபைனல் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனிவா கன்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு பேங்க்ல ஒரு பேக்கேஜ் செஷனை உருவாக்கி அந்த பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக உதவணும். ரெண்டாவது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து 50% எடுத்துக்கிறான்னு சொன்னீங்களா, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போடக்கூடிய சாங்ஷன் இருக்கு இல்லையா, ஃபேஸ் பை ஃபேஸ் தான் வந்து சாங்ஷன் ரிலீஃப் கொடுக்கணும். அதுவும் ஒரு கேஸா பேசி பேசி தான் எல்லாத்தையும் பண்ணணும். சும்மா எடுத்தவங்க சொல்லிலாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அசட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அவங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை சரி பண்ணாதான் ஃப்ரீஸ் பண்ணணும், அதுக்கு ஏற்பதான் கேரண்டிஸ்க்கு ஏற்பதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறா வந்து யூரோப்பியன் யூனியன் தரப்புல உக்ரைன் தரப்பு வந்து பேசுனதா சொல்லப்பட்டது. யூரோப் எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தா பாதி கரண்ட் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும், பாதி கரண்ட் வந்து ரஷ்யா கொடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. 50-50 ஸ்பிளிட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல. இப்ப என்ன லைன் இருக்கோ அதுதான். அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கணும், பிடிச்சிக்கணும், பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு பேசிக்கிறாங்க. அப்புறம் EU வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ்ல வந்து EU ரூல்ஸ் படிதான் இருக்கணும். ரஷ்யா சொல்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்துவம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சதுதான் யூரோப்பியன் தரப்புன்னு சொல்றாங்க. இது போல வந்து மீட்டிங்லாம் இருக்காங்கன்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கலாம். மீடியாக்கள் முன்னாடி என்ன வேணா பேசிக்கங்க, ஆனா உண்மையா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேசி சொன்னதை கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போறதுக்கு வழி பாருங்க. மீடியால போய் என்ன வேணா பேசிக்கங்க, ஆனா இங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த டினிப்ரோ ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவரை வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு உக்ரைன் பயன்படுத்திக்கிறதுக்கு சமமா பயன்படுத்திக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும். ஏன்னா இப்ப ரஷ்யாவும் இருக்கு, உக்ரைனும் இருக்காங்க. அப்புறம் அதோட அவுட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரணும்ல கருங்கடல்ல. இது போல சிக்கல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் தான் பேசி தீர்த்துக்கணும். ஆனா இவங்க யூரோப்பியன் யூனியன் வந்து பண்ண உள்ள உட்காந்து எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல் ஆஃப் ஆல் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அனிமாசிட்டி வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம், உக்ரைனுக்கு கொடுக்கலாம்னு சொல்றீங்க, அப்ப குற்றம் பண்ணிக்கிறாங்களே அதுக்கு என்னது அப்படிங்கிற சில தரப்பு வந்து யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து கடுமையா கண்டனங்கள் தெரிவிச்சதாக சொல்லப்பட்டு வருது. பட் இது போல மீடியாக்கள் மாதிரி பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இது எடுபட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய. அதுக்கான செய்திகள் லைனா வரும், பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து பண்ண ஒர்சலா ஒண்டர்லா அவர்கள் வண்டர்ஃபுல்லா பேசிக்கிறாங்க. அதாவது பீஸ் டாக் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட்டே பண்ணக்கூடாதுங்க. பீஸ் பிளான்ல ஜெனிவா டாக்ஸ்ல நெகோசியேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்ததுல இருக்கிற அந்த பார்டர்ஸ்ல வந்து நெகோசியேட் பண்ணக்கூடாது. அந்தந்த நாடுகள் வரையறுக்கப்பட்டது அந்தந்த நாட்டுக்கு தான். சும்மா ராணுவம் இருக்குன்றதுக்காக உள்ள வந்து பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் பேசுங்கன்னா அப்படிலாம் நெகோசியேட் பண்ணக்கூடாது. அது மட்டும் உக்ரைனோட ராணுவத்துக்கு ரெஸ்ட்ரிக்டே பண்ணக்கூடாது. EU வந்து பாத்தீங்கன்னா அமைதி உக்ரைனோட பீஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட உதவியோட இருக்கணும். அதெல்லாம் நீங்க தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதோட அவங்க தப்பு ஒண்டர்ஃபுல்லா பேசிக்கிறாங்க. ஆனா மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெளிவா நிப்பாட்டிட்டாரு, எம்ஆர் கவர்னிங் பக்கத்துல நிப்பாட்டிட்டாரு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பப்போ ஏங்க கவுண்டர் பிளான் கொடுக்குறாங்களாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் அப்படின்னு கேட்கும்போது
இதுவரைக்கும் இந்த மாரி கன்ஸ்ட்ரக்டடான ஒரு மீட்டிங் நடந்ததே இல்ல. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சு. எந்த ஒரு கவுண்டர் பிளானும் வந்து யூரோப்பியன் இந்த வந்து தரவே கிடையாது. அப்படிங்கும்போது அவர் தரப்புன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட பீஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு டெட்லைன்லாம் கிடையாது. சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா முடிச்சிடணும். அப்படிங்கும்போது ரூபியோ அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எமார்க் அவர் ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறார். ரூபியோ அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இது போல பிரசிடென்ட் அவர்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹெட் பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட் உக்ரைனோட பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட். அவங்களும் வந்து பார்த்தா மொதல் ரவுண்ட் வந்து பார்த்தா நல்லபடியா முடிஞ்சுச்சு. அப்படிங்கலாம் பேசுறாங்க. ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்துச்சு அப்படிங்கலாம் பேசுறாங்க. ஆனா மூஞ்சிகள்ல கலவரங்கள் தெரியுது. ஆனா பேசின அந்த 28 பாயிண்ட் 28 பாயிண்ட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சும்மா வந்து சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஆளாளுக்கு பேசிக்கலாம். பட் ஆனா நடந்தது அந்த 28 பாயிண்ட் தான். அதுல எந்த ஒரு டீவியேஷனும் இருக்காது. ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ்ல அப்படிங்கிறதோட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி கட்ட பேச்சுவார்த்தையிலேயே எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான செய்திகள் இந்த ஒரு இமேஜ் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கத்துக்கலாம். என்னன்னா யாரோ ஒருத்தங்க கையெழுத்து போட்டுட்டு பெண்ணை உடச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ பிடிக்காம பண்ணிக்கிறாங்க. இது யார் செஞ்சதுன்னா உமர் அவர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதோட வந்து பண்ண குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு டீல் சைன் ஆயிருக்கு. அந்த டீல் வந்து உக்ரைனுக்கு ரொம்பவுமே மோசமான ஒரு டீலா இருக்கு. இந்த 28 பாயிண்டே மோசம் தான். ஸோ அந்த மோசமான டீல் கையெழுத்து போட்டதுனால அந்த பெண்ணை வந்து பண்ண உடச்சு வச்சுட்டு போயிட்டாரா? அவரோட அதிருப்தியை காமிச்சிருக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ இப்ப ஜெனிவா மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாரு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரஷ்யன் சொல்லக்கூடிய அந்த பிளான் அலாஸ்கால வச்சு பேசினா அந்த 28 பாயிண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா டீவியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. அந்த செய்தியை வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். விட்டாஃப் அவர்கள் ரஷ்யா போனா ரஷ்யா வின் இல்ல ஏதோ மாத்திட்டு இருக்கிறாங்க, உழப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காவை யூரோப்புக்கு அகைன்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யன் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல பேசும்போது, அதாவது யூரோப்பியன் சாங்ஷன் போடுறாங்க. அதுல என்ன ஏதாவது எடுபட்டுச்சா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா? சும்மா ஒரு தடவையும் வந்து பண்ண மீட்டிங்கை போட்டு அதை பண்றோம் இதை பண்ணோம் தடைகள் விதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க இத்தனை கட்டமா சாங்ஷன் போட்டாங்களே கட்டம் கட்டமா ஏதாவது கட்டம் கட்ட முடிஞ்சா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அவர் பல விஷயங்கள் பேசினார். அதுல முக்கியமான விஷயம் இது யூரோப்பியன் யூனியனோட சாங்ஷன் எடுபடவே இல்லை, எஃபெக்டிவே இல்லை அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டாவது இது போல இந்த பீஸ் பிளான்ல எஸ்குபுஸ்கா ஏதாவது நடந்துச்சுன்னா ட்ரம்ப் அவர்களை தப்பிக்க வைக்கிறதுக்காகவே சில செய்திகள்லாம் வருதா அப்படின்ற கேள்விகள் வருது. என்னன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இந்த பீஸ் பிளானை பத்தி கடைசி நிமிஷத்துல தான் தெரிஞ்சுதான் இந்த உக்ரைனோட பீஸ் பிளானே. ஏன் அப்படின்னா விட்டாஃப் அவர்களும் திமித்ரியே அவர்கள் எப்படி ரஷ்யா வந்து ஒரு என்வாய் அலோகேட் பண்ணியிருப்பாங்களே, எப்படி அமெரிக்கா வந்து விட்டாஃப் அவர்களை ரஷ்யாவுக்கு அலோகேட் பண்ணாங்க பேச்சுவார்த்தைக்கு, அதே போல ரஷ்யா அலோகேட் பண்ணியிருப்பாங்களா அவங்க திமித்ரியே. ஸோ அவங்களும் விட்டாஃப் அவர்களும் உட்காந்து பேசி முடிவு எடுத்து பண்ணதுதான் இது. இது கடைசி நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து ஒரு பாயிண்ட்ல எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பண்ண ரூபியோ அவர்களே கொஞ்சம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவர்லாம் பண்ணி எல்லாம் கலந்து ஒரு ஃபைனல் பிளான் வருதா லாஸ்ட் மினிட் ட்ரம்ப் அவர்கிட்ட காமிச்சிக்கிறாங்க. சரி ஓகே இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிறது போல அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களுக்கு இப்பவே வந்து கொஞ்சம் லோடு ஒரு சைட்ல வந்து பண்ண லோடு கொடுக்க ரெடி ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல என்னன்னா இவங்க பேசுறாங்க, ஒத்துக்கிறாங்க, அமைதி ஆகுது, இல்ல எது எப்படின்னாலும் ஓகே இந்த நவம்பர் 27ஓட தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. ஆனா அது வரைக்கும் உக்ரைனோட சிக்கல், உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலைமையை யாரு சரி செய்வா? அது வரைக்கும் ரஷ்யா தினந்தோறும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்பவே கர்கிவ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோடு இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புளிச்சுன்னு எரியுது இல்லையா? இதுல என்னன்னா வீட்டுல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம்னா திடீர்னு வெடிச்சிடும், இல்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆயிரும், ஏகப்பட்ட இஷ்யூ. இதனால ப்ராப்பரா ஹீட்ரு வீட்டில் இருக்கிற அப்ளைன்ஸ்லாம் பண்ணா லோடு அதிகமா வருது கம்மியா வருதுன்னா எல்லாமே போயிடும். இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம செர்னிகவ் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மேற்கு மீடியாக்கள் தரப்பு இருந்து வருது. நான் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். செர்னிகவ் பகுதியில கடைசியா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பவர் யூனிட்டும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. போய் பார்த்தா பொத்துக்கிட்டு ஒரு ஓட்டா டமின்னு உள்ள போட்டு விட்டுக்கிறாங்க. ரஷ்யா ஃபுல்லா அழிச்சிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. சரி செய்யறதுக்கே 3-4 மாசத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள விண்டர்ல எல்லாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு, அலர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. விண்டர்ங்கிறது கொடுமையா இருக்க போகுது, பிரச்சனை முடிஞ்சாலுமே கொடுமையா தான் இருக்க போகுது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல பாக்கணும் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஹிஸ்புல்லா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த அளவு அலர்ட்லாம் எதுவுமே கொடுக்காம திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் நேத்திக்கு. ஸோ அதில் பண்ணதுனால மிக முக்கியமான ஒரு கமாண்டர்
இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. லெபனானோட தெற்கு பகுதி பீரட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் ஒரு ஸ்ட்ரைக் வந்து பண்ண இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹைத்தம் அலி அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது ஒரு கமாண்டர். ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இது போல நடந்துட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே தெற்கு அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம்னா வெனிசுவேலா. ஸோ அந்த சைடும் பதட்டம் இருக்கு. இல்ல பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ட்ரம்ப் அவர்கள் ஒரு அழுத்தங்கள் வைக்கிறாரு. ஏன்னா இப்ப உக்ரைன்ல வந்து காடை இறக்குறாங்க ரஷ்யா கிட்ட. சரி வாங்க வந்து வேணுங்கிறத பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லும் போது ஓவரா ரஷ்யா ஏதாவது அப்படியே கொஞ்சம் பஞ்ச் வைக்கும் போது அப்படியே கண்ணம் வீங்கிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பிடிக்கணுமா இல்லையா? அதனால சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாவும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க அடி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தது அங்க அடி விழுகும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. மற்றபடி இப்போதைக்கு வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்கா போறது வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற சில அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. ஒருவேளை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேட் ஆச்சுன்னா மேபி அங்கேயே ஆகலாம். இல்ல அப்படின்னா ஸ்மூத்தா எல்லா பக்கம் முடிஞ்சிடும். பிரசிடென்ட் பீஸ், அமைதிக்கான தலைவர் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட தேவ தூதர் கிங் ட்ரம்ப் அப்படிங்கிறது அவருக்கு ராஜானே ஒரு நினைப்பு. திருப்பி ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. அவரு பக்கத்துல எல்லாம் சில நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கிற மாதிரி. பரவாயில்ல, ஒரு அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவரோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆசைகள் வந்து வெளியே சொல்றாரு. தேவ தூதருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. தேவர்களின் ஆசை பெற்ற ட்ரம்ப் அவர்களோட ஆசைய மக்கள் நிறைவேற்றி வைப்பாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவோட அரசரா ட்ரம்ப் அவர்கள் மாறுவாரா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவு 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும் யூடியூப். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கல இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.